السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحببت. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் இடையே தென்னூர் வட்டார ஜமாத்துல் மாசவையின் நிர்வாக பெருமக்களே, உலமா பெருமக்களே, இந்த மஸ்ஜிதின் கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, இந்த மஸ்ஜிதின் தகுதி மிக்க தலைமை இமாம், துணை இமாம், ஆலிம் பெருமக்களே, இளைஞர்களுக்காக வேண்டி ஒரு தர்பியத் வகுப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் அதில் கலந்து கொண்டு நம்மை மென்மேலும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களே, மாணவர்களே, அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பொறுப்புதாரிகளே, இல்லாமல்ல அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரும் அருளும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் உண்டாவட்டுமாக. சரி, அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் உடனே சாப்பிடலையோ சாப்பிட்டே இருங்க, யாரெல்லாம் டீ குடிக்கலையோ டீ குடிச்சுட்டே இருங்க. நம்முடைய கையும் நம்முடைய வாயும் டீ வடை சாப்பிடட்டும். உடைய கண்களையும் காதுகளையும் மட்டும் இங்க கொடுத்துறாங்க. உன் கண்கள் இங்க பார்க்கட்டும், காதுகள் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமா கேட்கணும். சேராமா இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் இன்னும் உங்களுடைய பெயரை அந்த பெயர் புத்தகத்துல பதிவு செய்யவில்லையோ அதை பதிவு செஞ்சிருங்க. உங்களுடைய பெயரு, நீங்க எந்த மஹல்லா, உங்களுடைய போன் நம்பர். காரணம், இது துவக்கம் தான். இந்த நிகழ்ச்சி ஜமாத்துல் மாசபை முன்னெடுத்திருக்கின்ற இளைஞர்களுக்கான, மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி இது துவக்கம், முதல் புரோரா. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நாள்ல தொடர்ந்து நடத்தலாம் என்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாராக. நீங்களும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னைக்கு சும்மா நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 40 to 50 இளைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி மஸ்ஜித் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை, மாணவர்களை கொண்டு திரட்டி நாம இஸ்லாமிய ஷரீஅத் பிரகாரம் உங்களை வார்த்தெடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பிரியப்படுகிறோம். நீங்களும் பிரியப்படுறீங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆழமாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு 10 விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்படும். நம்முடைய வாழ்க்கையில் மிக தேவையான, மிக அவசியமான விஷயங்கள். எனக்கு முன்னால் பேசிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய வரலாறை, இந்திய நாட்டுடைய வரலாறை மிக சுருக்கமாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். இப்பொழுது நாம் உங்களிடத்தில் பேசக்கூடிய செய்தி நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட செய்தி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு மாணவர், ஒரு இளைஞருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், தன்னை எவ்வாறு அவர் உருவாக்க வேண்டும்,
என்பதை பற்றிய செய்தி. முதல்ல நம்முடைய வரவேண்டிய அடிப்படை விஷயம் தக்வா, இறையச்சம். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கூட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, யார் நம்மை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய நபர்களாக, இறைவனை பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தக்வா என்பது ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலேயும் அடிப்படையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இறையச்சம் என்பதாக தமிழில் நம்ம பொருள் சொல்வோம். இரண்டாவது ஒரையத், ஹலால் ஹராமுடைய பேணுதல். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் எவை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் எவை, ஹலாலை எடுத்து நடக்க வேண்டும், ஹராமை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எது ஹலால் எது ஹராம் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது எது, நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது எது என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹலாலை எடுத்து நடக்கணும், ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ள. மூன்றாவது பிர்ருல் வாலிதைன், தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது, பெற்றோர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்வது, பெற்றோர்களுடைய அன்புக்கும் பொருத்தத்திற்கும் நம்மை ஆளாக்கி கொள்வது. இந்த மூணு விஷயத்துக்கு சேர்த்து ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கின்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் முன்கூட்டியே கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாமலும் இருக்கலாம். ஆதாரபூர்வம் நபிமொழியில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னொரு காலத்திலே 3 நபர்கள் மலையிலே பிரயாணம் பண்ணி சென்றார்கள். ஒரு மலை குகைக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்தில் கடுமையான காற்று வீசியது, மழை பொழிந்தது. ஒரு பாறை, மிகப்பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. 3 பேர் உள்ள சிக்கிக்கிட்டார். நீங்க சென்ற வருஷம் கூட ஒரு செய்தி பார்த்திருக்கலாம், குகைக்குள் சிக்கியவர்கள் சொல்லி பிரபலமா எல்லா செய்தியிலும் போட்டா. ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு புகையில சிக்கினவங்களை பல நாட்களுக்கு பிறகு மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தான். தொடர்ந்து செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் தெரியும். அது போன்று புகைக்குள்ள இந்த 3 பேர் சிக்கிக்கிட்டான். அந்த மிகப்பெரிய பாறை வந்து புகையின் வாசல் அடைத்து விட்டது. அவங்களால உள்ள இருந்து வெளியே வர முடியல. 3 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி பாறையை தள்ளுறாங்க, தள்ள முடியல. பெரிய பாறை அடிச்சு. மனிதர்களுடைய அந்த 3 மனிதர்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டு அந்த பாறை அகற்றப்பட வேண்டும். இவங்க 3 பேர்த்துக்கு உடம்புல எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ, பலம் இருக்கோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, முடியல. பொதுவாகவே மனிதன் உள்ள இயல்பு என்னன்னு சொன்னா, தன்னால் முடியவில்லை என்றால் அடுத்த கட்டம் எங்க போவான்? இறைவன் போவான். இறைவா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, நீதான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். மருத்துவர்கள் என்ன சொல்வாங்க, நோயாளிகளுடைய விஷயத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நீங்க உங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க, உங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, கடவுள் தான் காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அது போன்று அந்த 3 நபர்களும் இறைவன் பக்கம் மேல்கிறார்கள். இறைவன் துவா செய்றார். அல்ல, ஒருத்தர் துவா செய்றாரு, இறைவா, நான் என்னுடைய உறவுக்கார பெண், அந்த பெண்ணை ரொம்ப நேசித்தேன், அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு நாள் தனிமையில் அந்த பெண் இருக்கும்போது நான் போயிட்டேன். அந்த பெண் என்னிடத்தில் சொன்னால், நீ என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சும்மாலாம் அடைய முடியாது, 100 பொற்காசு கொண்டு வா, 100 பொற்காசு கொண்டு வந்தால் நான் என்னை உனக்கு தர்றேன் என்பதாக சொன்னார். என்ற பொற்காசு எதுவுமே இல்லை, காசு பணம் எதுவுமே இல்லை. ஆனாலும் அவள் மீது உள்ள ஆசையின் காரணமாக, அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக
சரி நான் 100 பொற்காசு கொண்டு வரேன்னு சொல்லி போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து 100 பொற்காசு ரெடி பண்ணி ஒரு சின்ன மூட்டையில கட்டி ஒரு நாள் அந்த பெண்ணை தேடி வந்தேன். இந்தா நீ கேட்ட 100 பொற்காசு வச்சுக்க, நான் உன்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு நீ இணங்கு என்பதாக சொன்ன பொழுது அந்த பெண் ஏற்கனவே சொன்னால 100 பொற்காசு கொடு, நான் என்ன உனக்கு தரேன்னு சொன்னால கொடுத்த வாக்கு நிறைவேற்றமா இல்லையா? அந்த பெண்ணும் சரி என்பதாக சம்மதித்துக் கொண்டாள். நான் அருகாமையில் நெருங்கிய பொழுது அந்த பெண் என்று சொன்னால் இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். இது ஹராமான காரியம். திருமணம் முடிக்காமல் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது ஜினா, விபச்சாரம். இது ஹராமான காரியம். இந்த ஹராமான காரியத்தை செய்வதிலிருந்து நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதா அந்த பெண்மணி சொன்னாள். இத்தகுல்லான்னு சொன்னாள். அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் வந்தது, இறைவா உன்னை பற்றி அச்சம் வந்தது. நான் அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். நல்ல சந்தர்ப்பம், தனிமையில அந்த பெண் இருக்கிறாள், அவள் கேட்ட காசையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அந்த பெண்ணை அடையக்கூடிய எல்லா சந்தர்ப்பம் இருந்தும் கூட அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னார் அல்லவா, என்னுடைய உள்ளத்துல உன்னை பற்றி அச்சம் வந்தது. அந்த அச்சத்தின் காரணமாக அந்த ஹராமு செய்யாம நான் என்னை தவிர்த்து கொண்டேன். ரப்பே ரஹ்மானே, உனக்கு அது தெரியும், உனக்கு அது தெரியும். இந்த நல்ல காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதுக்கு பகரமாக இந்த மலையை நீ அகற்று என்பதாக ஒரு துவா செஞ்சார். அந்த துவா உடனே கபூல் ஆச்சு. அந்த மலை கொஞ்சம் அகன்றது, லேசா அகன்றது. ஆனாலும் வெளியே வர முடியல 3 பேர் தான். இப்ப கொஞ்சம் சுவாசிப்பதற்கு காத்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அகன்றது. இந்த நிகழ்வு எதுக்கு உதாரணம் என்று சொன்னால் தக்வா, இறையச்சம். எல்லா நேரத்திலையும் யார பயப்படணும்? அல்லாஹ்வை பயப்படணும், ரப்ப பயப்படணும், தக்வாவோடு இருக்கணும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சாதம். இரண்டாவது துவா செஞ்சார், இறைவா நான் எப்பொழுதும் ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளுக்கு செல்வேன். மாலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு என்னுடைய வீட்டுக்கு திரும்பிடுவேன். வந்தவுடன் முதல்ல ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து பால் கறந்து என்னுடைய அத்தாவுக்கு அம்மாவுக்கு கொடுப்பேன். அதுக்கு பிறகுதான் மனைவி மக்களுக்கு அதுல இருந்து பால் கறந்து கொடுப்பேன். முதல்ல பெற்றோர்களுக்கு தான் கொடுப்பேன். ஒரு நாள் கொஞ்சம் தூரமாக நான் ஆடுகளை மீட்டு கொண்டு சென்று விட்டேன். திரும்பி வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. நான் வருவதற்குள்ளாக இரவு நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய பெற்றோர்கள் படுத்து தூங்கிட்டார். என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளும் பசியோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பாலை கறந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஆனாத்து தேவை இருக்கிறது. ஆனாலும் எப்பொழுதும் பெற்றோருக்கு தானே, தாய் தகப்பனுக்கு நம்ம முதல்ல கொடுப்போம், பிறகுதானே மனைவி மக்களுக்கு கொடுப்போம் என்பதாக சொல்லி முதல் அவங்க கொடுத்ததான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நான் அந்த பாலை கறந்து அவருடைய கால் மாட்டிலே நிற்கிறேன். நம்ம வெளிக்கட்டும், கண் வெளிச்சு எந்திக்கிறது நம்ம கொடுக்கலாம். என்னுடைய மனைவி மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க, எந்திரிக்கமா தெரியல, அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. பிறகு நீண்ட நேரத்துக்கு பின்னால் என்னுடைய பெற்றோர்கள் எழுந்திருத்தார்கள். நான் கால் மாட்டேன் என்றிருந்தேன். ஏன்பா நிக்கிறேன்னு கேட்டாங்க. நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டீங்களே, உங்களுக்காக நான் பால் திறந்து வச்சிருக்கிறேன், வலிமை போல கொடுப்பதற்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னோம். அவங்க வருத்தப்பட்டாங்க, வாங்கி பால் குடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுத்தேன். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். அதனால் மனைவி மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு காரியம் செஞ்சானா இல்லையா, இந்த காரியத்தை நீ பொருந்தி கொண்டால் இந்த பாறையை எனக்கா நீ அகற்றி போடுன்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். அல்ல அந்த துவா உடனே கபூல் செய்தா. அந்த பாறை இன்னும் கொஞ்சம் அகன்றது. இது கதை அல்ல, ஹதீஸில் வந்திருக்கின்ற ரசூல் சாஹிப் சொன்ன நடந்த நிகழ்வு. இன்னும் கொஞ்சம் பாறை. இப்ப இந்த நிகழ்வு நமக்கு எதுக்கு சான்று, எதுக்கு உதாரணம்? அத்தா அம்மாவுக்கு நாம செய்யக்கூடிய உபகாரம், நாம செய்யக்கூடிய பணிவிடை அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்திற்குரிய காரியம், இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய காரியம். தாய் தகப்பனுடைய பொருத்தம் கிடைத்தாதான் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும்.
தாய் தகப்பனை கோபப்படுத்தி மனவேதனைப்படுத்தி நம்ம யாரும் அடைய முடியாது. இறைவனுடைய பொருத்தத்தை ஒருபொழுதும் அடைய முடியாது. அத்தா அம்மா சந்தோஷமா மன நிறைவோடு நம்மை வாழ்க்கையினால்தான் நம்முடைய வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா இருக்கும். தாய் தகப்பன் நம்மின் மீது கோபம் கொண்டு நம்மை சபித்து விட்டா என்று சொன்னால் நம்முடைய இம்மை வாழ்க்கையை நாசமா போகும், நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமா போகும். அதனால எல்லா நிலையிலையும் அத்தா அம்மாவுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, சொல்லுக்கு கட்டுப்பட நடக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, அவருடைய பிரார்த்தனை பெறக்கூடியவரா நாம் இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். மூணாவது ஒரு சகோதரர், அவர் என்ன துவா செஞ்சாருன்னு சொன்னா, இறைவா ஏண்ட ஒருத்தர் கூலி வேலை செஞ்சார், காலையிலிருந்து மாலை வரை கூலி வேலை செஞ்சார். அவர் வேலை செஞ்சு முடிச்சோன்னு அவரு புதிய ஊதியம் நான் கொடுக்கணும், ஆனா ஊதியத்தை பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டார். நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், நீங்க வச்சிருங்க வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அவர் திரும்ப வருவார் என்று எதிர்பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் அந்த காசை சும்மா வச்சிருப்பானு சொல்லி அதுல ஒரு ஆடு வாங்கி விட்டேன். அந்த ஆடு கொஞ்ச நாள் வளர்ந்து பெருசாகி அது குட்டி போட்டுச்சு. அப்புறம் குட்டிகள் பிறந்து பெருசா வளர்ந்தாயி, அப்புறம் அது குட்டிகள் போட்டுச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஒரு ஆட்டு மந்தையே உருவாயிருச்சு. அந்த மனுஷன் வரவே இல்லை. வேலை செஞ்சு கூலி பெற வேண்டிய அந்த மனுஷன் போனவர் வரவே இல்லை. சில வருஷங்களுக்கு பின்னால ஒரு நாள் வந்தார். வந்து என்கிட்ட, முதலாளி உங்கள்கிட்ட நான் ஒரு நாள் வேலை செஞ்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் கூலி வாங்கல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது, பொருளாதாரம் தேவைப்படுது, அந்த உங்கள்கிட்ட விட்டுட்டு போன அந்த கூலி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, வேலை செஞ்ச பையன் ஞாபகம் வந்துருச்சு, அவர் தர வேண்டிய அந்த கூலி ஞாபகம் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு ஆட்டு மந்தை இருக்குவார், அந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நான் செஞ்ச வேலை செஞ்சதுக்கு கூலி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஆட்டு மந்தையை சுட்டி காமிச்சு அந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கன்னு சொல்றீங்க, நீங்க என்னை பரிகாசம் செய்கிறீர்களா என்று இருக்க. அவர் சொன்னாரு, நான் பரிகாசலம் செய்யல, உனக்கு கேலி பரிகாசலம் செய்யல, அந்த ஆட்டு மந்தை அனைத்தும் உன்னுடைய கூலியில் உருவானதுதான், உனக்கு நான் தர வேண்டிய அந்த கூலியில் உருவானதுதான், அது உன்னுடைய சொத்து, அதை நான் அமானிதமாக பாதுகாத்து வந்திருக்கிறேன், அது உனக்குரியது, நீ அதை எடுத்துக்கொள் என்பதாக அவர் சொல்லார். இவர் மீண்டும் மீண்டும் சந்தேகப்பட்டு ஊர்ஜிதம் செய்து பிறகு அவருக்குரிய பொருள் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டார். இந்த ஆட்டு மந்தை என்பது அவர் தர வேண்டிய கூலியிலிருந்து பல நூறு மடங்கு அதிகமானது. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எந்த காசு அவர் பெற வேணுமோ அந்த கூலியை மட்டும் இப்ப கொடுத்துருக்கலாம். ஆனால் எவ்வளவு பேணுதலா இருந்தாரு, ஹராம்ல பேணுதலா இருந்தாருன்னு சொன்னா அது அவருக்குரிய, அவருக்கு சேர வேண்டிய ஹத்து, அவருடைய ஹத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஹராம். அடுத்தவருடைய பொருளாதாரத்தை நாம் எடுப்பது, அனுபவிப்பது, அது ஹராம். அது அவருக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரம், அதை பேணி பாதுகாத்து உரியவட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாரா இல்லையா, இது ஒரு சிறந்த நல்ல அமல். அது சொன்னார், ரப்பே ரஹ்மானே, நான் செய்த இந்த நல்ல காரியத்தை நீ பொருந்தி கொண்டு இந்த பாறை அகற்று என்பதாக அவர் துவா செஞ்சார். அவருடைய பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பாறை இன்னும் கொஞ்சம் அகன்றது. இப்ப 3 நபர்களும் வெளியே வரக்கூடிய அளவுக்கு விசாலமான இடம் கிடைத்தது. 3 நபர்களும் அந்த குகைக்குள் சிக்கினாங்கல்ல, 3 வெளியே வந்து தங்க வீடுகளுக்கு போயிட்டார். இது ஹதீஸ்ல வந்திருக்கின்ற வரலாறு. ஹலால் ஹராமுடைய பேணுதல், எதுவெல்லாம் மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், திருடுவது ஹராம், அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது ஹராம், அடுத்தவர் அனுமதி இல்லாமல் அடுத்தவருடைய பொருளை அனுபவிப்பது கூட ஹராம். இதெல்லாம் சரியத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை விலகி இருப்பது, எதுவெல்லாம் மார்க்கத்தில் ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை எடுத்து நடப்பது. இந்த பண்புகள் நம்மிடத்தில் வந்து விட்டால் நாம துவா செய்தால் நம்முடைய துவா உடனே கபூலா. நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வார். நம்முடைய தேவைகள், சிரமங்கள் இறைவன் புறத்திலிருந்து செய்யப்படும், சரி செய்யப்படும் என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கு. 4வது,
நம்முடைய உடலும் நம்முடைய நேரமும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அமானிதங்கள். அமானிதங்கள் என்ன சொல்வோம்? ஒருத்தட்ட ஒரு 5000 பணம் கொடுத்தோம். எப்ப பத்திரம் வச்சுக்க, நான் வெளியூர் போறேன், அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அடுத்த வாரம் வந்து என்ன செய்யறாரு? உன் 5000 பணம் கொடுத்தல, அமானிதம் வச்சுக்கன்னு சொல்லி அதை புருன்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்? அதை திரும்ப அவர்கிட்ட ஒப்படைக்க. இதுக்கு அமானிதம் சொல்வோம். நாம் ஒருத்தரை கொடுத்த அந்த பணத்தை அவர் திரும்ப நம்மளோட ஒப்படைக்கிறத அமானிதம் சொல்வோம். அப்படிதானே? அமானிதம் என்றால் இதானே. நம்முடைய உடல் இறைவன் கொடுத்த அமானிதம். நம்முடைய உடல் அல்ல, இறைவன் கொடுத்த உடல். நம்முடைய நேரம் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். நம்முடைய பொருளாதாரம் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். எனவேதான் ஒரு மனிதர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது கூடாது. தற்கொலை செய்வது பாவம். என் உடம்பு என் உசுறு, நான் செத்து போவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, யார் கேட்டு சொல்ல முடியாது. ஏன்? இறைவன் கொடுத்த அமானிதம். இறைவன் கொடுத்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். ரப்பு எப்ப உசுரை கேட்கணும் அப்பதான் கொடுக்கணும். அதுக்கு முன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? போக்கி கொள்ளக்கூடாது. நாம் நன்மை தற்கொலை செய்வதோ பாவம், பிற நபரை குறை செய்வது மனது பாவம். உடல் உறுப்புகளை சேதப்படுத்திக் கொள்வது கூட பாவம். உடல் உறுப்புகளை சேதப்படுத்திக் கொள்வது. இப்ப உதாரணமா ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக் கொள்வதற்கு உடல் உறுப்புகளை ஆபரேஷன் பண்ணி மாத்துறார். ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றிக் கொள்வதற்கு உடல் உறுப்புகளை ஆபரேஷன் பண்ணி மாத்துறார். இது ஷரியத்தின் அடிப்படையில் ஹரா. ஷரியத்தின் அடிப்படையில் ஹரா. இறைவன் உறுப்புகளை எப்படி தந்திருக்கிறானோ அப்படித்தான் பேணி பாதுகாக்க வேண்டும். அதை சிதைப்பதற்கோ அதை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. எனவேதான் ஒரு தாய் கற்ப தடை செய்வது கூட ஷரியத்தில் பாவம். குழந்தை பெற்றெடுப்பதற்காக இறைவன் தந்திருக்கின்ற ஒரு வழிமுறை, அந்த வழிமுறையை தடை செய்து கூட ஷரியத்துல பாவம். நிர்பந்தம் இருக்கிறது, மருத்துவர் சொல்றாங்க. ஷரியத்துல நிர்பந்தம் அடிப்படையில் சில பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க ஒழிய பொதுவாக ஷரியத்தில் அது கூடாது. காரணம், இறைவன் தந்திருக்கிற உடல் உறுப்புகளை பேணி பாதுகாப்பதும் இறைவன் தந்திருக்கிற உயிரை பேணி பாதுகாப்பதும் மிக முக்கியமான கடமை. அன்பானவர்களே, இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட நிறைய போதை வஸ்துக்கள் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. அதை திட்டமிட்டு இஸ்லாமிய சமுதாய அடுத்த தலைமுறையை, இளைஞர்களை, மாணவர்களை போதைக்கு அடிமையாக்குவதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை அறியாமல் பல இளைஞர்கள் போதை மாத்திரை வாங்கி போடுறாங்க, போதை ஊசி போட்டுக்கிறாங்க, போதை வஸ்துக்களை உட்கொள்றாங்க, கஞ்சா சாப்பிடுறாங்க, அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. போதை வஸ்துக்களுக்கு ஒரு அடிமையானால் அவனுடைய உடல் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாதா? கண்டிப்பா பாதிக்கும். உடல் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். அப்ப இறைவன் குறித்த அமானிதமான உறுப்புகள் நாம் என்ன செய்யறோம்? நாசம் செய்கிறோம், வீணாக்கிறோம், அழிக்கிறோம். போதை வஸ்துக்கள் என்பது ஷரியத்துல ஹராம். மிக தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப்ல வந்தது, குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். அது சாராயமா இருந்தாலும் சரி, கஞ்சாவா இருந்தாலும் சரி, போதை மாத்திரையா இருந்தாலும் சரி, போதை ஊசியா இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். போதை வஸ்துக்களை ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான், சாக்லேட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். எந்த விதத்தில் அது நம்முடைய உடலுக்குள் சென்றாலும் அது ஹராம், நம்முடைய உடலை பாதிக்கும். எது நம்முடைய உடலை பாதிக்குதோ அப்படிப்பட்ட வஸ்துக்களை விட்டு நம்முடைய உடலை பாதுகாக்கும். அதே போல நேரம் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய அமானியம். இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய வீனசனம் சொன்னா தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் செல்போனு கொடுத்துறான். எது கொடுத்துறாங்க? செல்போன். எப்ப பார்த்தாலும் செல்போன் அங்க ஒண்டிக்கிட்டே இருக்கிற, என்னதான் பார்ப்பாங்களோ தெரியல. குனிஞ்சத்தெல்லாம் நிம்மராம உட்காந்துருக்காங்க. ஒரு காலம் இருந்தது, பிள்ளைங்க வீட்டை விட்டு தெருவில் போய் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அத்தா அம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டாங்க, போய் அடிச்சு வித்துட்டு வருவாங்க, வாடா வீட்டுக்கு வாடா. இப்ப எப்படிப்பட்ட காலம் வந்துருச்சுன்னு சொன்னா,
அத்தாம வீட்டை விட்டு வெளியே போறானா போக மாட்டேங்கிறான், ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான், குனிஞ்ச தலையை தூக்காம என்ன செய்யறா, அந்த செல்போன்லயே மூழ்கி இருக்கிறான். செல்போன் என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள், அதை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். கத்தி இருக்குது, கத்தி அத்தியாவசியமான பொருள், பழங்கள் அறுப்பதற்கு காய்கறிகள் அறுப்பதற்கு அதை பயன்படுத்தணும், தேவைக்கு பயன்படுத்தணும். எல்லா நேரத்திலும் கத்தியை எடுத்து நம்ம சுத்திட்டே இருக்கலாமா, பயன்படுத்திட்டே இருக்கலாமா? டே ரூசு பேரு கத்தி ஓரமா வேடா, கத்தியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரவுடி பையன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி செல்போன் என்பது அத்தியாவசிய தேவைக்கு அதை பயன்படுத்தும். 13 வயதிலிருந்து 15 வரை உள்ள பருவத்தை நம்ம சிறுபிராயம் என்று சொல்லலாம். 15 வயதிலிருந்து அல்லது பருவ வயது அடைந்ததிலிருந்து ஒரு 40 வயசு வர இளமை பருவம், 40லிருந்து அல்லாஹ் நாடுகின்ற வயது வரை, அது 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், அதெல்லாம் முதுமை பருவம் என்று சொல்வோம். இந்த 4 பருவத்துல இளமை பருவம், முதுமை பருவம், 2 பருவத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னா எந்த பருவத்தில் நம்மால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் சொல்ல? இளமை பருவத்துலதான். வைவதிக காலத்துல ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் ஆசைப்படுறோம், ஆனால் உடல் ஒத்துழைப்பு தருவதில்லை. வயோதிக காலத்துல நிறைய நல்லவன் செய்ய வேண்டும் ஆசைப்படுறோம், ஆனா நின்று தொழ முடியல, முழங்கால் வலிக்குது, கீழே உட்கார்ந்து தொழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்பானவர்களே, நாளை மறுமையினால் அல்லாஹு தஆலா நம்முடைய நேரங்களை பத்தி கேள்வி கேட்பார், நம்முடைய காலங்களை பத்தி கேள்வி கேட்பார். எனவே நம்முடைய நேரங்களை காலங்களை வீணடிக்க கூடாது, நம்முடைய உடலை நாசப்படுத்த கூடாது, நம்முடைய உயிரையும் கொத்திக் கொள்ளக்கூடாது, நம்முடைய நேரங்களை காலங்களை பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அமானிதம் என்பதை உணர்ந்து அதை பேணி பாதுகாக்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சும்மாவாது உட்கார்ந்து அட்டடிக்கிறது, ஒண்ணுமே இருக்காது, 4 பேர் உட்கார்ந்து அட்டடிச்சுட்டே இருப்பான், அதுல ஒரு 2 மணி நேரத்தை பாஸ் பண்ணுவான். இத சில பேரு யாருமே இல்ல, சும்மா படுத்துங்கிட்டே கிடப்பான். சும்மா படுத்துங்கிறது டைம் போல சும்மா படுத்து கிடக்கிற. சும்மா இருப்பது என்பது சோம்பேறித்தனத்தின் அடையாளம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமான இளைஞர் தன் வாழ்க்கை சோம்பேறியா இருக்கவே கூடாது, எப்பொழுதும் இருக்கணும், சுறுசுறுப்பாக ஆக்டிவா செய்யணும், இருக்க வேண்டும். அதுலயும் இந்த இரவு 10 மணிக்கு மேல கூட்டமா சேர்ந்து கடையில போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வாங்கி சாப்பிட்டு அது ஒரு பொழுதுபோக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல கூட்டமா போய் நல்லா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் சுக்கா, இந்த மாதிரி என்ன பலகாரம் மசாலா ஐட்டமா வாங்கி நொறுக்கு தினியா வாங்கி திங்கிற, இது உடலுக்கு ஆரோக்கியமா? 10 மணிக்கு மேல சாப்பிட்டா அந்த உணவு விஷமா ஆகும் மருத்துவர்கள் சொல்றாங்க. இரவு 10 மணிக்கு மேல